ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் முதலாவது வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இந்த அருமையான வேளையிலும் 11 மாதத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம். 12வது மாதத்திற்குள்ளாக ஆண்டவர் நம்மை கடந்து வர உதவி செய்திருக்கிறார். இந்த 11 மாதமும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஆபத்தும் இல்லை, எந்த போராட்டமும் இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகள் யாராவது இருக்க முடியுமா? முடியாது. ஏன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில பல பாடுகள் இருந்தது, பல அவமானங்கள் இருந்தது, பல வேதனைகள் நிந்தனைகள் இருந்தது. தேவனாகிய கர்த்தரோ அவருடைய கரத்தை நீட்டி நம்முடைய கரத்தோடு இணைத்து நம்மை ஆசீர்வாதமாய் நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய மேன்மை இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறபடினால் நாமும் மேன்மையாக வாழும்படியான அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த 12வது மாதத்திலே இந்த வருஷத்தை நாம முடிக்க போகிறோம். இந்த கடைசி நேரத்தை குறிக்கும் பொழுது it is 11th hours என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இந்த கடைசி நேரத்திலே நாம் தேவனுடைய நாமத்தை ஆராதிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். இந்த நாளிலும் என் தகப்பன், என் ராஜா, என்னுடைய விசுவாசத்தை அதிகரிக்க செய்கிற என் அன்பு தகப்பன் இன்றைக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், இதை நான் உணர்ந்து கொள்ளும் பொழுது, இதை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த மாதத்தை மட்டுமல்ல வருகிற புதிய ஆண்டிலும் நான் இன்னும் வல்லமையாய் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். அந்த பலத்தோடு ஆண்டவரை நீ நிறுத்துவார் என்கிற விசுவாசத்தோடு நாம் ஒரு வேத வசனத்தை எடுத்து வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 37வது வசனத்தை எடுத்தவர்கள் நாம் வாசிக்க கேட்போம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் வலது கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சத்தமா, இன்னும் சத்தமா சொல்லுங்க. தேவனாலே ஒன்றுமில்லை. இன்னொரு விஷயம் சொல்லுங்க. ஆமென். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அதை செய்து முடிக்க கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறப் போகிறது. நீங்க பயப்படாதீங்க. பல நேரத்திலே இந்த வாக்குத்தத்தத்திற்காக நீங்க காத்திருக்கிறீங்க. பல நேரத்திலே இந்த வாக்குத்தத்தம் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறவில்லை என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்ப்பதை தேவ சமூகம் உற்று நோக்குகிறது. ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். எனக்கு இருக்கிற கஷ்டம் அப்படியே தானே இருக்குது, எனக்கு இருக்கிற பிரச்சனை அப்படியே தானே இருக்குது, எனக்கு இருக்கிற பலவீனம் அப்படியே தானே இருக்குது. நான் ஆண்டவரை எதற்காக விசுவாசிக்கிறேன்? நான் தெய்வத்தை ஆண்டவரை எதற்காக தேடுகிறேன்? என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டுமல்ல, மாற்றம் வரணுமல்ல. நான் எதிர்பார்க்கிறேன், என் குடும்பம் எதிர்பார்க்கிறது, இந்த உலகத்தை சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களும் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறாங்க. பைபிளை தூக்குறாங்கல்ல, வேதத்தை வாசிக்கிறாங்கல்ல, கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடுறாங்க.
அழுறாங்கல்ல, உபவாசிக்கிறாங்கல்ல, ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கண்ணீர் வடிக்கிறாங்களே, இவங்களுக்கும் ஏன் மாற்றம் இல்லை என்று சொல்லி. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து என்னை பார்த்து விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஏதோ ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு பெரிய பிளானிங்க உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க அதை விசுவாசிக்கணும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எந்த காரியத்திலே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களே, கண்ணீரோடு நீங்க நின்றுட்டு இருக்கிறீங்களே, இதை கர்த்தர் பார்க்கிறார். அவர் இன்றைக்கு உங்களை பார்த்து, உங்கள் கரங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற காரியம் தேவனாலே கூடாத காரியம். சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஏன் அவர்னால் கூடும், அவரால் எல்லாமே கூடும் என்று சொல்லி நீங்க பிரசங்கிக்கிறாங்க. அது எப்படி நடக்கும்? அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அவிசுவாசப்பட மாட்டீர்கள். எடுத்து வாசிச்சு பாருங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். பிறந்தார், கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. கவனிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய போதுங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர்தான் இந்த உலகத்தை படைத்த தேவன். கவனிங்க, அவர்தான் இந்த உலகத்தை படைத்த தேவன். தன்னுடைய வார்த்தையினால் இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன், சிருஷ்டி கர்த்தா. உலகத்தை எல்லாவற்றையும் படைத்து கடைசியிலே அவரை தொழுது கொள்ளும்படியாக மனிதனையும் படைத்தார். இந்த தெய்வம், அவருடைய நாமம் எப்படிப்பட்டது? அதிசயமான காரியத்தை செய்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை அவர் செய்கிறவராய் இன்றைக்கும் நம் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். நல்ல கர்த்தருடைய வார்த்தை ரிசீவ் பண்ணும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? அல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயமானது. உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன ஒரு அற்புதம் நடக்கணும்? இயற்கைக்கு முடியாத ஒரு காரியம் நினைக்கிறீங்களா? வணங்க கழுத்துள்ள ஜனங்களை மாற்றுகிற வல்லமையை தேவன் இந்த வார்த்தைக்கு நேராய் கொடுத்து வைத்திருக்கிறார். அவர் நிச்சயம் செய்து முடிப்பார். ஏன் என்று சொன்னால் அவர் அதிசயமுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன். ஆமென். நீங்களும் நானும் சாதாரண காரியத்தை செய்துவிட முடியும். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். என்ன சாட்சி? அதற்கு என்ன அத்தாட்சி? நான் சில வசனங்களை உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். அந்த வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதிசயமானவர் சொல்றீங்க, வல்லமையுள்ள தேவன் என்று சொல்றீங்க, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்றீங்க. அப்படிப்பட்ட தேவன் என்னுடைய வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என் எதிர்காலத்தை அவரால் மாற்ற முடியுமா? அவரால் செய்ய முடியுமா என்று சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்க முடியும் என்று சொன்னால் நான் சொல்லுகிற பதில் அவரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. அவர் ஒருத்தரால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போட முடியும், புரட்டி போட முடியும், வித்தியாசப்படுத்த முடியும். மற்றவர்கள் வாழ்வது போல
வாழ வைக்க நம்முடைய ஆண்டவர் வரவில்லை. மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்திருக்கும்படியாகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியில் தேடி வந்திருக்கிறார். வாசிப்போமே, சில எடுத்துக்காட்டுகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்புதத்தின் தேவன் என்று சொல்றீங்க, அதிசயத்தின் தேவன் என்று சொல்றீங்க, அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்றீங்க. என்ன காரியத்தை செய்தார்? நான் இன்றைக்கு சத்தியத்தின்படி உங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகளை, சில மனிதர்களை கொண்டு வந்து நான் நிறுத்த போகிறேன். முதலாவது, மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம் 52வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க்கு, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அவனை என்று சொன்னால் எவனை என்று சொல்லி கேட்க வேண்டும். அங்கே என்று சொன்னால் எங்கே என்று சொல்லி கேட்க வேண்டும். இதற்கு என்று சொன்னால் எதற்கு என்று சொல்லி கேட்க வேண்டும். இங்கே ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் இயேசு ராஜா அவர் 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். இந்த 3.5 ஆண்டுகளிலும் ஊழியம் செய்யும் பொழுது பல அற்புதம் நடந்தது, பல நன்மைகள் வந்தது. முதல் அதிசயமே கானாவூர் திருமணத்தில் இருந்து ஆரம்பித்தது. அங்கே ஆரம்பித்த தேவன் அவரை பார்க்கும்படியாக பல மனிதர்கள் முண்டியடித்து ஓடி வருகிறார்கள். அதிலே ஒரு குருடனும் இருந்தான். ஒரு குருடன், அவன் பெயர் பர்திமேயு என்கிறதான அளவிலே அவனை வேதம் சுட்டி காட்டுகிறது. பர்திமேயு குருடன் தேவனிடத்தில் கடந்து வந்தான். கடந்து வந்து ஆண்டவரிடத்தில் எதையோ கேட்கிறார். கேட்கும் பொழுது அவனுக்கு அந்த காரியம் நடக்கிறது. அல்லேலூயா. அப்ப என்ன, ஆண்டவர் என் வாழ்க்கையில கிரியை செய்யணும்னு சொன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடணும், கர்த்தரை நோக்கி கேட்கணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும், அவர் சொல்படி வாழணும். அல்லேலூயா. என்ன நடக்கிறது? பர்திமேயு குருடன் வழியிலே உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு ஒரு ஆசை. எல்லாரும் பார்க்கிறாங்க, உலகத்தை பார்க்கிறாங்க, இயற்கையை பார்க்கிறாங்க, குடும்பமா சமாதானமா சந்தோஷமா இருக்கிறாங்க, அழகை ரசிக்கிறாங்க, இங்க இருக்கிற வண்ணங்களை பார்க்கிறாங்க. ஆனால் என்னுடைய கண்ணோ குருடாக்கப்பட்ட நிலைமையிலே இருள் நிறைந்து காணப்படுகிறது. எதை பார்த்தாலும் இருட்டா தான் தெரியுதையா. இந்த உலகம் எப்படி இருக்கும் என்று சொல்லி எனக்கு தெரியல. அவனுடைய உள்ளத்தின் வாதங்கம். என்ன நடக்கிறது? 45 இருந்து வாசிங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணினா போதும், கொஞ்சம் ஊழியம் செஞ்சா போதும், கொஞ்சம் விசுவாசத்தில் இருந்தா போதும். நான் யார் தெரியுமா? நான் ஜெப வீரன், நான் டாக்டர், நான் ரெவரண்ட். ஐயா, கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது? நாம் ஊழியம், ஸ்தோத்திரம், ஊழியத்தை தேவனுடைய அந்த ஊழியத்தை செய்யும்படி, ஊழியம் கொள்ளும்படி அவர் வரலை, ஊழியம் செய்யும்படி என்ன செய்தார்? வந்தார். ஒரு ஊழியக்காரன், ஒரு ஜெபிக்கிற மனிதன் வேலைக்காரனாய் இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வேலைக்காரனாய் இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் முதலாவது வேலைக்காரனாய் இருக்க பழகிக் கொள்ள வேண்டும்.
என்ன நடக்கிறது? தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, பின்பு எரிகோவை விட்டு புறப்படுகிற பொழுது பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஒரு பிச்சைக்காரன். அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நம்ம ரோட்ல போறோம், நிறைய தர்மம் எடுத்து பிழைக்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல போகும் பொழுது அம்மா, தாயே என்று சொல்லி கூப்பிடுகிறாங்களே, பிச்சை எடுக்கிறாங்களே, அதனுடைய அர்த்தம் என்ன? வாழ்க்கையினுடைய அந்த கடைசி அந்த வாழ்க்கையின் தரத்தில் இருக்கிற ஒரு மனிதன், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன். அவருடைய ஆடைகளிலே சுத்தம் இல்லை, அவருடைய பேச்சிலே அலங்காரம் இல்லை, அவனுடைய தோட்டத்திலே எந்த அழகும் இல்லை. எல்லாரும் அவமதிக்கிறாங்க. எல்லாருமே அவருடைய பார்வைக்கு புறம்பாக்கப்பட்ட ஒரு தள்ளப்பட்ட மனிதன், பிச்சைக்காரன். வாழ்க்கையுடைய கடைசி அடிதான் பிச்சை எடுக்கிற அந்த தொழில், பிச்சை எடுக்கிற அந்த சூழ்நிலை. அந்த மனிதனை கூட தேவனாகிய கர்த்தர் விட்டு வைக்கவில்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க. அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அது நடக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவருடைய நாமம் அதிசயமானது. அவர் வல்லமையுள்ள தகப்பன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது என்று சொன்னால், அவர் எதையும் செய்ய வல்லமையுடையவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த மனிதன் பிச்சைக்காரன். எல்லாரும் போறாங்க, ரோட்ல எல்லாரும் போறாங்க, பிச்சை போடுறாங்க. ஆனா அந்த மனிதனை குறித்து அக்கறை கிடையாது, அக்கறை இல்லை. நான் சில உணவகங்களுக்கு, ஹோட்டல்களுக்கு சென்று ஏதாவது ஒரு சிற்றுண்டி சாப்பிடுவதற்காக கடந்து சென்றால் அங்கே இருக்கிற சில பிள்ளைகளை நான் வாட்ச் பண்ணுவேன், அங்கே இருக்கிற சில மனிதர்களை வாட்ச் பண்ணுவேன். அதுல சில வாலிப பிள்ளைங்க வந்து அவங்க டேபிள் துடைக்கும் பொழுதும், இலைகளை எடுக்கும் பொழுதும், அதை சுத்தப்படுத்தும் பொழுதும் அவர்களை அனுசரணையாக நான் பக்கத்தில் அழைத்து, தம்பி, தங்கச்சி, நீ சாப்பிட்டியாமா? சாப்பிட்டியா? எங்களுக்கெல்லாம் நீ பரிமாறுற, எங்களுக்கு இவ்வளவு சேவை செய்யற, நீ சாப்பிட்டியா? யாராச்சும் கேட்டுக்குமா? அவங்களை குறிச்சு ஒரு அக்கறை இருக்குதா? என்ன படிச்சிருக்கப்பா? +2 ஒருத்தன், டிகிரிமா ஒருத்தன். ஏன் இந்த வேலைக்கு வந்த? குடும்ப கஷ்டம், குடும்பத்தை காப்பாற்றணும், அப்பா அம்மாவை காப்பாற்றணும், என்னை நான் நிலைநிறுத்திக்கணும், ஏதாவது ஒன்று செய்யணும். தவறே கிடையாது. கவனிங்க, வாழ்க்கையின் அடிமட்டத்தில், கீழ் மட்டத்தில் இருக்கிறவர்களை என்றைக்குமே நேசிக்க பழகுங்க. நீங்களும் நானும் அந்த கீழான நிலையில் இருந்துதான் ஏறி வந்திருக்கிறோம். ஒருவேளை கர்த்தர் மட்டும் நம்மை நினைக்காமல் போயிருந்தால், இவனெல்லாம் ஒரு ஆளா, இவர்களெல்லாம் ஒரு குடும்பமா என்று சொல்லி கர்த்தர் நினைத்திருந்தால், இன்றைக்கு ஆண்டவர் நம்மை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்க முடியாது. மாறாக இவர்களும் எனக்கு தேவை என்று சொல்லி கர்த்தர் நம்மை நேசித்தபடினால் ஆண்டவர் அழகாய் நம்மை இந்த இடத்துல கொண்டு வந்து நிலை நிறுத்தி வைத்திருக்கிறார். குருடன் அவன் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கிறான். பல பேர் போறாங்க. ஒரு திடீர் என்று ஒரு சலசலப்பு. அங்கே பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது? 47 அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டானா? கூப்பிட்டு தொடங்கினானா? கூப்பிட்டான் அல்ல, கூப்பிட தொடங்கினான். நான் முதல் மாதத்தில் கூப்பிட்டேன், 2வது மாசம், 3வது மாசம், 4வது மாசம், 11 மாசம்
மாசம் போயிடுச்சு, இந்த மாதமும் நான் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பாரா என்று சொல்லி நீங்கள் வந்திருப்பீர்கள் என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், கட்டாயம் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் பதில் கொடுக்கிற தெய்வம். ஒரு திடீரென்று ஒரு சலசலப்பு இயேசு கடந்து செல்கிறார். யார் இங்கே கடந்து செல்வது? என் ராஜா இயேசு. இயேசுவை குறித்து இந்த பரிதிமேயை குருடன் கேள்விப்பட்டு இருக்கிறான். அவர் குருடரை சோத்திரம் பார்வையடைய செய்கிற தேவன், செவிடரை கேட்க செய்கிற தேவன், முடவர்களை சப்பானிகளை நடக்க செய்கிற தேவன். அந்த தெய்வம் இன்றைக்கு என் பக்கத்துல கிராஸ் பண்ணி போறாரு. நான் அவரை விட்டுவிட மாட்டேன். நான் அவரை விட்டுவிட மாட்டேன். என் வாழ்க்கையில் எத்தனையோ நேரத்தில் அவரை கூப்பிடாம இருந்த, ஆனா இப்போ எனக்கு அவர் தேவை. இப்பொழுது அவர் எனக்கு தேவை. அவரை நான் கூப்பிட ஆரம்பிக்கிறேன். அவர் என்ன செய்கிறார்? இயேசு அந்த வழியாக போகிறார் என்பதை கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட தொடங்கினான். எவ்வளவு ஒரு ஆச்சரியம், எவ்வளவு ஒரு அற்புதம். என்ன நடந்தது? அவன் பேசாதற்கு வாசிங்க. அநேகர் வந்து அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய். சர்ச்சைக்கு தானே போறேன், அந்த கதவை சாத்திருங்கம்மா. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிறது? சர்ச்சைக்கு தானே போறேன், வேதத்தை சுமக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன். ஏன் உனக்கு விருத்தி இல்லை? ஏன் உன் விசுவாச விருத்தி இல்லை? ஏன் இந்த வியாதி மாறல? ஏன் உன் பிள்ளைகளுக்கு இன்னும் ஒரு அற்புதம் நடக்கல? கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்கிற மக்களுக்கு மத்தியில நீங்கள் இப்பொழுதும் இன்னும் அதிகமாய் என் தேவன் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமென். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. முதல்ல நீங்க ஜெபம் பண்ணது காட்டிலும், ஆரம்பத்தில் நீங்க விசுவாசமா இருந்தது காட்டிலும் இன்னும் அதிகமாய் என் தேவனை தேட வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருளாய் இருக்கிறது. பரிதிமேயை குருடன் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். அவனுக்கு பார்வை இல்லை, குருட்டு தன்மையில பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கிறார், வாழ்க்கையின் அடிமட்டத்தில் கிடக்கிறார். அந்த மனிதனையும் கர்த்தர் சென்று அற்புதத்தை செய்ய முடியும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும் என்று சொன்னார். என் வாழ்க்கையில வந்து அவர் அதிசயத்தை செய்வது அதிக நிச்சயம். என்ன நடந்தது? இயேசு நின்றார், அவ்வளவுதான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் நின்று கேட்கிற தெய்வம். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லி கூப்பிடுவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க என்ன நடக்குது? ஒரு குருடனுக்கு பார்வை தேவையா? பரிதிமேயை குருடனுக்கு பார்வை தேவை. இயேசு அற்புதம் செய்கிறார் என்று சொல்லி உலகத்துக்கே தெரியும். இந்த உலகமே அறிந்து வைத்திருக்கிறது. யார் இயேசுவின் இடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும்? சபையை அதற்காகவே ஆயத்தப்படுத்துகிறார். நீங்களும் நானும் சுவிசேஷகர்களாய் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நானும் ஊழியர்களாய் மாற்றப்பட வேண்டும். சத்தம் பத்தலையே. நீங்களும் நானும் தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், அவர்களை அழைத்து கொண்டு வந்து தேவனிடத்தில் சேர்க்க ஒரு போஸ்ட்மேனாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தரே விரும்புகிறார். அல்லேலூயா. அவரோடு இருந்த சீசர்கள்
குருடனே நீ எழுந்திரு, திடன் கொள், என்ன செய், உன்னை இயேசு அழைக்கிறார். அல்லேலூயா. இயேசு அழைக்கிறார். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து, ஆமென், அல்லேலூயா. நல்ல கரங்களை தலையிலே சொல்லுங்க. நீங்க பார்த்திருக்கிறீங்க, ரோட்டோரத்துல, குப்பைக்குழி ஓரத்துல, சாக்கடை ஓரத்துல, ஏதோ ஒரு தெருவில் ஈ மொய்க்கிற இடத்துல ஒரு பிச்சைக்காரன் அமர்ந்திருப்பான். தர்மம் எடுத்து பிழைக்கிற ஒரு மனிதன் அமர்ந்திருப்பான். அவருடைய ஆடை எப்படி இருக்கு? அசுத்தமா இருக்கு, அழுக்கா இருக்கு, பார்ப்பதற்கு அருவருப்பா இருக்கு. அவனை யாரும் அசட்டை பண்ண மாட்டாங்க. அழுக்கா இருக்கிற ஆடை, அசுத்தமா பலவிதமான ஸ்தோத்திர ஒரு பார்ப்பதற்கு அருவருப்பாய் இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த குருடனை இயேசு அழைத்தவுடனே இவன் என்ன செய்கிறான்? எழுந்து தன் மேல் வஸ்திரத்தை கழட்டி போடுகிறான். உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது பாவிகளாய் இருந்தோம், அசுத்தத்தில் இருந்தோம், கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்தோம். இவன் பாவி என்று சொல்லி உலகமே கைவிட்டது. நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு பெயரை வைத்திருந்தாங்க, நம்முடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு பெயரை வைத்திருந்தாங்க. எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டு, இவங்கெல்லாம் ஒரு ஆளா, இவங்கெல்லாம் ஒரு குடும்பமா, இவங்கெல்லாம் நமக்கு சரிசமமா வந்து இருக்கிறதோ என்று சொல்லி யார் நம்மை அவமதித்தார்களோ அந்த இடத்திற்கு தேவனாகிய கர்த்தர் கடந்து வந்து கூப்பிடும் பொழுது, உலகத்தின் சாயலை யார் ஒருவர் துறந்து விட்டு உலகத்தினுடைய இச்சைகளை, உலகத்துடைய அசுத்தங்களை, உலகத்துடைய மேன்மையை, உலகத்துடைய கீகளை எடுத்து போட்டுவிட்டு யார் இயேசுவிடத்தில் வருகிறார்களோ அவர்களுக்கு தேவனால் செய்யக்கூடாத காரியம், சத்தமா சொல்லுங்க, காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு வருகிறான். பெருமை, கோபம், இச்சை, அசுத்தம், பார்வையிலே மேன்மை, எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு யார் ஒருவர் இயேசுவுக்கு நேராய் வருகிறார்களோ, இச்சையின் பார்வை இருக்கும் என்று சொன்னார், காமத்தின் பார்வை இருக்கும் என்று சொன்னார், உலகத்தின் சுபாவம் ஒட்டிக்கொண்டு இருக்கும் என்று சொன்னார், நீங்களும் நானும் இயேசுவுக்கு பிள்ளைகளாகவே முடியாது. என்ன செய்யணும்? அதையெல்லாம் நான் தூக்கி போட்டுட்டு இயேசுவுக்கு பின் கடந்து வர வேண்டும். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? கவனிங்க, ஆண்டவர் இன்றைக்கு செய்கிற காரியத்திலே ஒரு அற்புதத்தை நீங்கள் காண முடியும். ஒவ்வொரு வசனத்திலும், ஒவ்வொரு அடியிலும் ஒரு அற்புதம், ஒரு காரியம் விளங்கும். இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி பரிமேக்குடன் ஆசைப்பட்டான். இயேசு கடந்து செல்கிறார். அப்பொழுது தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். கூப்பிட்ட பொழுது அவருடைய சீசர்கள் வந்து ஓடி வந்து, இயேசு உன்னை அழைக்கிறார், உன்னை கூப்பிடுகிறார், கடந்து வா என்று சொல்லி அவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அவர்கள் தான் இன்றைக்கு இயேசுவை பிரசங்கிக்கிற ஊழியர்கள், சுவிசேஷகர்கள். அவர்கள் தேவனுடைய தீர்க்கதரிசிகள். இயேசுவை அறிமுகப்படுத்தினார்கள். அல்லேலூயா. உடனே இயேசுவை அழைக்கிறாரா என்று சொல்லி அவன் கேள்விப்பட்டவுடனே தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எடுத்து எரிந்து போடுகிறான், கழட்டி போடுகிறான். அழுக்கு நிறைந்த இருதயம், அழுக்கு நிறைந்த உணர்வுகள், அழுக்கு நிறைந்த பார்வைகள், அழுக்கு நிறைந்த வார்த்தைகள், அழுக்கு நிறைந்த ஓட்டம், அழுக்கு நிறைந்த பாவமான கரங்கள் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு இயேசுவுக்கு நேராக முன் வந்து நிற்க யார் ஒருவர் பழகி கொள்ளுகிறார்களோ அவர்களை தேவன் அதிசயமாய் நடத்த வல்லமையுடையவராய் இருக்கிறார். அவர்களை உயர்த்துவது மட்டுமல்ல, தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக
என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும். என்ன நடந்தது? ஆண்டவருடைய வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, உனக்கு என்ன செய்ய வேண்டும். நீங்க ஆண்டவருடைய பாதத்துல மட்டும் சரியா நடந்து பாருங்க, ஆண்டவர் கேட்பார், உங்களை பார்த்து கேட்பார். என்ன செய்யணும்பா? தங்கச்சி, தம்பி, என் அன்பு மகனே, சகோதரியே, சகோதரனே, உங்களிடத்துல கர்த்தர் பேசுவா. உனக்கு நான் என்ன செய்யணும் சொல், கர்த்தரே சொல்லுவார். அப்படி சொன்ன உடனே அதற்கு வாசிங்க, அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். என்னுடைய முதல் ரெக்யர்மென்ட் என்ன? என்னுடைய முதல் ஒரு ஆசீர்வாதம் என்ன? நான் முதலிலே பார்வையடைய வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை பார்க்க, இயேசுடைய வசனத்தின்படி நடக்க நான் உலகத்திலே குருடனாய் இருக்கிறேன். அந்த குருட்டு தன்மை எடுத்து போட்டு அல்லேலூயா பார்வை அடையும்படி நான் இயேசுவை நோக்கி ஓடி வருகிறேன். சொல்லி பாருங்க, அவரால் கூடாத காரியம் இயேசு அவனை, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியில் இயேசுவுக்கு, கவனிங்க, இயேசுவுக்கு நேராய் வரும் பொழுது உலகத்தினுடைய அங்கிகளை, உலகத்துடைய கிரிகளை தூக்கி போட்டுட்டு அவரிடத்தில் வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் இருக்குதுல்ல, இதையெல்லாம் நான் தூக்கி போட்டுட்டான். இந்த பொறாமை, எரிச்சல், அசுத்த பார்வை, அசுத்த குணம், என்னுடைய மேன்மை, என் படிப்பு, என் அழகு, என் அந்தஸ்து, என்னுடைய உறவுகளுடைய மேன்மை, என் குடும்பத்தினுடைய மேன்மை, என்னுடைய சந்ததி மேன்மை, எல்லாவற்றையும் தூக்கி குப்பைன்னு சொல்லி என்னைக்கு நான் எரிஞ்சிட்டு வரணும், அப்பொழுது ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வல்லமையுடையவராயிருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேள்வி, ஏன் ஆண்டவரே எனக்கு இன்னும் இந்த பிசினஸ் சரியா நடக்கல? நீ தூக்கி போட்டியா? உன் மேன்மையை தூக்கி போட்டியா? ஏன் ஆண்டவரே எனக்கு இன்னும் அந்த வியாதி சுகமாகல? உன் இருதயத்தை கழுவுனியா? ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விருத்தி இல்லை? நீ ஆண்டவருடைய வசனத்தின்படி வெளிச்சத்தில் நடந்தாயா? கர்த்தர் கேட்பார். மனுஷன் முகத்தை பார்க்கிறவர்கள் அல்ல, கர்த்தரோ உடைய இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, உடனே ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். உடனே கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். என்ன நடந்தது? என்ன நடந்தது? உடனடியாக அவன் பார்வை அடைந்தான். இயேசுவை பார்த்தார், இயேசுவை பார்த்தார். இன்றைக்கு உங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறதா? இயேசுவை பார்க்க முடியாத அளவுக்கு எதெல்லாம் என்னை தடுத்து நிறுத்துகிறது? அவர் உங்களிடத்தில் ஒவ்வொரு நாளும் பேச ஆசைப்படுகிறார், உங்களோடு உழவ ஆசைப்படுகிறார், உங்களோடு உறவாட ஆசைப்படுகிறார். உங்களை தன் சொந்த பிள்ளையாக அரவணைக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனா நான் குருடாக்கப்பட்டு என் பார்வையெல்லாம் இழந்து போய் உலகத்துல பார்த்தா நான் பார்க்கிற மாதிரி தெரியுது, உலகத்துல பார்த்தா நான் நல்லா வசதியா புஷ்டியா இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு மட்டும்தான் தெரியும் எனக்குள்ள என்ன வியாதி இருக்குது, எனக்குள்ள என்ன விசுவாசம் இருக்குது, எனக்குள்ள என்ன அவநம்பிக்கை இருக்குது, நான் எனக்குள்ளாக என்ன பிரச்சனை, போராட்டம், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. உலகத்துல பார்க்கிறது குடும்பம் நடத்துற மாதிரி தெரியுது, ஆனா குடும்பத்துல சந்தோஷம் இல்லையே. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் போராட்டம், எப்ப பார்த்தாலும் அவமானம். கவனி, என் கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசத்துல யார் உறுதியா இருக்கிறார்களோ அவருடைய கண்களை கர்த்தரே திறப்பார். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு நிலையை சொடிக்கணும்ல. ஆண்டவர் அப்படிப்பட்ட தெய்வம். தேவனால் கூடாத காரியம். குருடனை பார்வையடை செய்ய முடியும் என்று சொன்னால் அந்த குருடன் செய்த காரியம் என்ன?
அந்த பிச்சைக்காரன் செய்த காரியம் என்ன? மேல் வஸ்திரத்தை எடுத்து போட்டு தேவனுக்கு நேராக கடந்து வந்தார். அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே வாசிங்க, 10வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி 25 யோவான் 10:25 இயேசு அவனை நோக்கி உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற இல்ல. அதாவது 11 யோவான் 11வது அதிகாரத்தில் வாசிங்க 25வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன், சத்தமா சொல்லுங்க, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசு அநேக அற்புதத்தை செய்கிற தெய்வம் ஐயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்கிற தேவன், நம்மத்தில் நடப்பிக்கிற தேவன். ஆமென். இந்த தெய்வம் அங்கே பார்க்கும் பொழுது பரிதிமேய குருடனை சுகமாக்குகிறார். இங்கே பார்க்கும் பொழுது அதை காட்டிலும் ஒருபடி மேலே போகிறார். என்ன நடக்கிறது அங்கே பார்க்கும் பொழுது? வாசிச்சு பாருங்க. இங்க பாருங்க 29வது வசனத்தை வாசிங்க. இருந்தார். கீழே வசனம் என்ன சொல்லுகிறது? யூதர்கள் பாருங்க, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லாசரு என்கிற ஒரு மனிதன் மரித்து போனான். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது. கவனிங்க, மரித்து போய் சடலமாய் வைக்கல, அடக்கம் பண்ணியாச்சு. அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணி 4 நாட்கள் ஆகிவிட்டது. இயேசு அந்த வழியாக கடந்து போகிறார். கடந்து போகும் பொழுது ஸ்தோத்திரம், ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். 39வது வசனம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்று. எத்தனை நாளாயிற்று? எத்தனை நாளாயிற்று? கவனிங்க, மரித்து போய் ஒரு கஃபின் பாக்ஸ்ல படுக்க வைக்கவில்லை, வீட்டுக்குள் வைக்கவில்லை, அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணப்பட்டது. இயேசு வருகிறார். இயேசுவிடத்தில் முறையிடுகிறாள். முறையிடும் பொழுது என்ன நடக்கிறது? இயேசு கடந்து வருகிறார். அங்கே பரிதிமேய குருடன் இயேசுவிடத்தில் கூப்பிட்டான். இங்கே மார்த்தாள் தேவனுடைய பாதத்திலே முறையிடுகிறாள். அல்லேலூயா. கவனிங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவினிடத்தில் கூப்பிடுகிறவர்களையும் முறையிடுகிறவர்களையும் கர்த்தர் சும்மா விடுவதே கிடையாது. ஜெபத்திற்கு அந்த வல்லமை உண்டு. ஆகவேதான் நீங்க குடும்ப ஜெபம் பண்ணுங்க, தனிப்பட்ட ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, இயேசு கடந்து வருவார். அல்லேலூயா. யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு தான் கர்த்தர் பதில் கொடுப்பார். சும்மா கூப்பிடாம வீட்டுல நீ பைபிள் வச்சிருக்கலாம், சும்மா கூப்பிடாம நீ கிறிஸ்தவனாக அலங்கரித்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, யார் ஒருவர் அவரை நோக்கி கூப்பிடுவார்களோ அவர்களுக்கு மட்டுமே பதில் கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியத்தை காணப்படுகிற தெய்வம். அந்த தெய்வம் இன்றைக்கு உங்கள் நடுவில் இருக்கிறார். அந்த தெய்வம் இன்றைக்கு உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். கரங்களை தட்டி நல்ல வல்லமை ஆண்டவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க.
இயேசு இன்றைக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையுடைய சூழ்நிலைகள் மாற்றப்பட வேண்டும் என்பது அது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. நீங்கள் விழுந்து கிடக்கிற பிள்ளைகள் அல்ல, அழுது கொண்டு இருக்கிற பிள்ளைகள் அல்ல, சோர்ந்து போய் கிடக்கிற பிள்ளைகள் அல்ல, மாறாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். இயேசு விரும்புகிறார். இயேசு இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் குடும்பத்துக்கு மத்தியில் அவர் கொண்டு வந்து போடுகிறார். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. 4 நாட்கள் நாறிக்கொண்டிருந்த ஒரு சடலம் லாசரு. உடனே இயேசு வருகிறார். இயேசு அவளை நோக்கி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நீ எல்லாரும் சேர்ந்து வாசிங்கன்னு சொன்ன, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ராமியம் சொல்லுங்க. ஐயா, நீங்க 2025 ஜனவரியில என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்களோ அதை நான் மறந்துட்டேன். அந்த வாக்குத்தத்தம் எனக்கு மறந்து போயிருச்சு. அதை மறந்துட்டு தான் இன்றைக்கு நாங்க உங்களை நோக்கி, ஏன் ஆண்டவர் செய்யல, ஏன் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கல, ஏன் ஆண்டவர் என் சத்தத்திற்கு பதில் கொடுக்கல, கூப்பாடு போட்டுட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, நான் செய்ய ஆயத்தமா இருக்கிற, நீ முதலாவது என்னை நோக்கி கூப்பிடு, இரண்டாவது கூப்பிடும் பொழுது எப்படி கூப்பிடுன்னு விசுவாசத்தோடு கூப்பிடு. ஹல்லேலூயா சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, நீ முன்ன கூப்பிட்டதை காட்டிலும் இன்னும் அதிகமா கூப்பிடு. ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய சமூகத்தில் நன்மை பெற்றுக் கொள்ளுகிற காரியமாய் இருக்கிறது. அவரால் செய்யக்கூடாத காரியம் இந்த பூமியில, சத்தமா சொல்லுங்க, எதுவுமே இல்லையா, எதுவுமே இல்ல. என்ன நடந்தது? கர்த்தருடைய வசனம், ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிறது? இவைகளை 43 வாசிங்க. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய், சத்தமா சொல்லுங்க, நல்ல இன்னொரு விஷயம் வாசிங்க. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய். ஏன் தெரியுமா? லாசரு மண்ணுக்கடியில கிடக்கிறான். அவனுக்கு சத்தம் கேட்காது, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, உணர்வற்றவனாய் கிடக்கிறான். கவனிங்க, இயேசு தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி சத்தமாய், லாசருவே வெளியே வா. இன்னைக்கு மண்ணுக்கடியில கிடக்கிற மாதிரி தானே நம்ம நிறைய நேரத்தில் கிடக்கிறோம். மண்ணுக்கடியில புதைக்கப்பட்டவர்களை போய் நோண்டி பாருங்க, தோண்டி பாருங்க, பயங்கர வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அப்படித்தானே கடந்துட்டு இருக்கிறோம், அப்படித்தானே இருக்கிறோம். புதைந்து போய் கிடக்கிறோம், விசுவாசத்துல புதைந்து போய் கிடக்கிறோம். சோத்திரம், தேவனுடைய வைராக்கியத்துல புதைந்து போய் கிடக்கிறோம். ஆரம்ப நாட்களில் இருந்த விசுவாசம் எங்க போச்சு? ஆரம்ப நாட்களில் இருந்த அந்த வல்லமை, அபிஷேகம் எங்க போச்சு? நீங்க போய் ஜெபம் பண்ணா பிசாசு ஓடும். நீங்க போய் ஜெபம் பண்ணினா அற்புத அடையாளம் நடந்துச்சு. நீங்க போய் ஜெபம் பண்ணினா வல்லமை பீறிட்டு வந்தது. இன்றைக்கு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாக புதைக்கப்பட்டு கிடக்கிறேன் ஐயா. ஆரம்பத்துல 2025 ஆரம்பத்துல, புது வருஷத்தின் ஆரம்பத்துல நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். என்ன தீர்மானம் எடுத்தேன்னு என்னாலே மறந்துட்டேன். கர்த்தருக்கு ஞாபகம் இருக்குமா? நீங்க சொல்லணுமில்ல, சொல்லணுமில்ல. தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. 4 நாட்கள் ஆயிடுச்சு. லாசருவை பார்த்து சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா. உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார். அப்பொழுது வாசிங்க, சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் அவன் கைகளும் பிரேத சிலையினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டுவித்து விடுங்கள். அதனால்தான் ஊழியக்காரன் இன்னைக்கு சொல்றேன், உங்களுடைய விசுவாசம் கட்டப்பட்டு இருக்குதுல, கண்ணை மூடிட்டு இருக்குது, கைகால கட்டி இருக்குது, நடக்க முடியல, விசுவாசம் குந்தி குந்தி நடக்கிறோம். நான் இன்னைக்கு உலகத்தை அசைக்க வேண்டியவன், விழுந்து போய் கிடக்கிற நிலை. ஏன் இந்த நிலைமை? போராடிட்டு இருக்கிறீங்களே. கர்த்தர் சொல்றாரு, கட்டுகளை அவிழ்த்து போடுங்க, கட்டுகளை அவிழ்த்து போடுங்க. இயேசுவால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உடைய வாய் கட்டுகளை அவிழ்த்து போடுங்க, உடைய கண் கட்டுகளை அவிழ்த்து போடுங்க, கால் கட்டுகளை அவிழ்த்து போடுங்க, கை கட்டுகளை அவிழ்த்து போடுங்க.
விசுவாசத்துல முன்னேறி செல்க. என் இயேசு எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என் இயேசு. கரங்களை வைத்து சொல்லுங்க, வலதுகரை, என் இயேசு எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என் இயேசு எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இயேசு வந்து விட்டார். இயேசு வந்த இடத்துல அற்புதம் உண்டு. இயேசு வந்த வீட்டில் அற்புதம் உண்டு. உடனே அப்பொழுது மரியாதை இடத்துல வந்திருந்து இயேசு செய்திகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இயேசு நமக்கு செய்த அற்புதத்தை பார்த்து இந்த உலகம் இயேசுவை விசுவாசிக்க போகிறது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? யாரெல்லாம் நம்புறீங்க? இயேசு எனக்கு செய்த நன்மை, ஆண்டவர் மரித்து போய் இருக்க வேண்டிய என்னை இன்னைக்கு உயிரோடு வைத்திருக்கிறார். இன்னைக்கு நான் உலகத்திலே அவமாக்கப்பட்ட என்னை இன்னைக்கு கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். அந்த தகப்பனை இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பர்திமையை, குருடனை, பிச்சை எடுக்கிற மனிதனை ஒரு மனிதனாய் கர்த்தர் மாற்ற முடியும் என்று சொல்லி கர்த்தரால் முடியும் என்று சொன்னார். மரித்து போய் 4 நாட்களாகின லாசருவை உயிரோடு எழுப்ப முடியும் என்று சொன்னார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை தேவனால் செய்ய முடியும் என்று சொன்னார். தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நீங்க உங்க வாழ்க்கையை விசுவாசிக்கணும். அப்பொழுது அந்த தகப்பன் இன்றைக்கு ஒரு ஆரம்பத்தின் புள்ளியை உங்கள் குடும்பத்தில் வைப்பார். இதுதான் இன்றைக்கு துவக்கத்தின் நாளாய் இருக்க போகிறது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. என்னுடைய ஆசீர்வாதத்தினால் இதுதான், ஆரம்பத்தினால் இதுதான். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துடைய கடைசி மாதத்துல என் விசுவாசத்தை நான் கட்டி எழுப்புறேன். நான் இயேசுவுக்காக இனி வாழ போகிறேன். இயேசுவுக்காக நான் சொந்த பிள்ளையை மாற போகிறேன். விசுவாசிக்கிற பிள்ளைங்க எழுந்து நின்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, இயேசுவே உம்முடைய கரத்தை நான் பிடித்து இன்னும் விசுவாசத்தில் வளரும்படியாக எனக்கு ஒரு உதவியை செய்யும். என் தகப்பன் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கிரியை செய்யும்படியாய் உங்கள் நடுவில் இறங்கி எல்லாரும் எழுந்து நின்று தகப்பன் இன்றைக்கு செய்கிற நன்மைகள் ஏராளமாய் இருக்க போகிறது. அல்லேலூயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. கரங்களை உயர்த்தி 2 கரத்தை வானத்திற்கு நேராக உரைத்து, தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை உம்மாலே செய்யக்கூடாத காரியம் என் வாழ்க்கையில ஒன்றுமில்லை என்று சொல்லி நான் விசுவாசிக்கிற எனக்காக யாவற்றையும் செய்து முடிங்க. இன்றைக்கு கேட்கிற பிள்ளைகளை, கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு மத்தியிலே இயேசு வந்து நிற்கிறார். இன்றைக்கு உன் அருகில் வந்து நிற்கிறார். அந்த தகப்பனுடைய கரத்தை பிடித்துக்கொள். இயேசு ராஜா உங்கள் நடுவில் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய உன் பக்கத்தில் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நீளம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. சொல்லுமா, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கட்டு. உமக்கு பிரியமானதை செய்ய அப்பா எனக்கு கட்டு தாரும் தெய்வமே. நீரே என் தேவன். கரங்களை தட்டி நல்ல பரிசுத்த ஆவியானவர்
செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே ஐயா, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. ஓ மேக சம்பமே, அக்கினி சம்பமே, தீட்டும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி சம்பமே, தீட்டும் தெய்வமே, துணையாளரே. இந்த நேரத்தில் என்னோடு இணைந்திருக்கிற ஜெபிக்கிற பிள்ளைகளை நோக்கி இயேசு பார்க்கிறார். பரிதிமை குரலுடைய அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்த தேவன் தன்னுடைய சகோதரன் மரித்து போனான் என்று சொல்லி மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து கண்ணீர் வடித்த பொழுது அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து லாசருவே வெளியே வா என்று சொல்லி அழைத்த தேவன் இன்றைக்கு உங்கள் நடுவிலே பெரிய அற்புதங்களை செய்ய ஆயத்தமாய் காத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உன் விசுவாசத்தை இப்பொழுது வளர்த்துக் கொள்ளுங்க. உங்க விசுவாசத்தில் இப்பொழுது வளருங்க. இன்றைக்கு அந்த தேவன் உங்கள் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். அந்த தகப்பனுடைய வல்லமை இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கு மேலாக இறங்கி வருகிறது. நான் இப்பொழுது ஆவியிலே உணர்கிறேன். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய கிருபை இறங்கி வருவதாக. பிள்ளைகளுடைய விசுவாசம் இன்னும் வளரட்டும் ஐயா. இன்னும் இவர்களுக்குள்ளாக ஒரு வைராக்கியத்தின் அக்கினி ஊட்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நீ விசுவாசிக்க விசுவாசிக்க இப்பொழுது உடைய சரீரத்திலிருந்து வியாதிகள் வெளியேறுகிறது. நான் விசுவாசிக்கிறேன். வியாதிகள் வெளியேறும். இப்பொழுது கர்த்தருடைய மகிமை உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறது. உடைய பலவீனத்தை கர்த்தர் பார்க்கிறார். உடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கர்த்தர் இன்னைக்கு அவர் வைத்திருக்கிறார். இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்க, இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்க. அந்த தகப்பனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஆவியானவர் ஆவியானவர் அநேகரை தொடுகிறார். ஆவியானவர் அநேகருடைய வாழ்க்கையை இறங்கி வருகிறார். இப்பொழுது ஒரு இருண்டு போன வாழ்க்கைக்கு கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்கிறார். ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய அக்கினி இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கும் என்பதற்கு இவர்களை சாட்சியாய் நிறுத்தும் ஆண்டவரே. வல்லமை, வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்க. பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய மகிமை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய அபிஷேகத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய அக்கினி வல்லமை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்க. பிசாசு தோற்று போகிறார். ஓ இன்றைக்கு பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. பிசாசின் கிரிகள் இப்பொழுது உங்களை விட்டு வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். அநேகருடைய ஓ சரீரத்தை கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது தொட்டு சுகமாக்குகிறார். மகிமை, மகிமை, அக்கினி வல்லமை இறங்குவதாக. பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, 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 விடுதலை. இயேசுவின் அக்கினி ஒவ்வொருவரை தொட்டு நிரப்புகிறது. ஆவியானுடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவருக்கு மேல இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவுடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய மகிமை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஜீசஸ் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னாலே செய்யக்கூடாத காரியம் உன் வாழ்க்கையில் ஒன்றுமில்ல. விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை நல்லா தட்டி ஆண்டவருடைய அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஓ தேவனால் எல்லாமே கூடும், தேவனால் எல்லாமே கூடும். எல்லா காரியத்தில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து உங்கள் மத்தியிலே போடுவேன் என்று வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். தேவனாலே எல்லாமே கூடும், தேவனாலே எல்லாமே கூடும், தேவனாலே எல்லாமே கூடும். சொல்லுங்க, கரங்களை வைத்து சொல்லுங்க, என் தேவனாலே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என் தேவனாலே எல்லாமே கூடும். எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, என் தேவனாலே எல்லாமே கூடும். இன்னொரு சொல்லுங்க, என் தேவனாலே எல்லாமே கூடும். தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென், ஆமென். இப்பொழுது நீங்க சோதிச்சு பாருங்க. உங்க வியாதியை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். உடைய கட்டிகள் எல்லாம் மாறி இருக்கிறது. பிசாசின் வல்லமைகள் அழிந்து போய் இருக்கிறது. தேவ அக்கினி உங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறது. அவர் அதிசயத்தை செய்கிற தேவன். கர்த்தர் சொல்றாரு, இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகும்படி தேவனுடைய கரம் உங்கள் மத்தியிலே கடந்து வந்து கிரியை செய்ய போகிறது. கரங்களை தட்டி இந்த வார்த்தைகளை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கிருபை பாராட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக.
நீங்கள் வெட்கப்பட்டு போகிற பிள்ளைகள் அல்ல, ஜெயம் எடுக்கிற பிள்ளைகள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். தேவன் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.